அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம் போக பண்ணுறவங்களா இருந்தாலும் இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் அனலைஸ் பேஸ் பண்ணி இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டிக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமாக நீங்கள் கவர் பண்ணணும். நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். சிலபஸ்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. பட் பாலிட்டி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் கொஷின் ஏரியா வந்து எங்கே அதிகமாக கேட்குறாங்க, எந்த போர்ஷனில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ஃபோக்கஸ் சீட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதிகமான கேள்விகள் எங்கே இருக்குது அப்படின்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து கொஷின்ஸ் வரும், அது தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மற்ற போர்ஷன்ஸ் எது கேட்கலாம், கேட்காம போகலாம் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அப்போ அந்த போர்ஷனுக்கு அதிக நேரம் கொடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக ஸோ இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ரொம்ப அதிகமான கேள்விகள் எப்பயுமே வந்து நமக்கு கேள்விகள் கேட்கக்கூடிய பகுதி அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஆர்டிக்கல் 12 to 35 இருக்கட்டும், ஃப்ரீடம் ஆர்டிக்கல் 19ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஃப்ரீடம்ஸ் 6 ஃப்ரீடம்ஸ், அது ரிட்ஸு, ஓகே, 32 vs 226, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா, அதாவது பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலும் தெரியணும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் கண்டிப்பாக நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகே. ஸோ அதிகாரம், பிரசிடென்ட்டோடைய பவர், வீட்டோ, அப்புறம் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறது. ஸோ இந்த பவர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள். அப்புறம் யூனியன் பார்லிமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 79லேருந்து 122, மணி பில், மோஷன், செஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இல்லையா, 124லேருந்து 147, ஹைகோர்ட் 214, 237, இந்த ஆர்டிக்கெலாம் கேட்டிருக்காங்க, அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூ அதை பற்றி கேட்குறாங்க, கொலிஜியம், ஓகே. ஸோ அதை பற்றி கொஷின்ஸ் வந்து இருக்குது. அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஏரியா. அந்த 243 ஆர்டிகல் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக அந்த சீரீஸ் ஃபுல்லாக படிச்சு வச்சுருங்க. 3 tier சிஸ்டம் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, தமிழ்நாடு பஞ்சாயத்து ரிலேட்டட் கொஸ்டின், 73rd and 74th அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 36, 39, 40, 44, 48, 51 கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. பட் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கு இல்லையா, எல்லா ஆர்டிகளும் தெரியணும். ஸோ இதில் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பி அந்த கம்பேரிசன் அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. இது 10th புக்லேயே இருக்குது, இருந்தாலும் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும்னா அதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சேலியன் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் அதிகமான கொஷின் ஏரியா. இப்போ பாலிட்டின்னு கொஷின் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா இந்த கொஷின், இது ரிலேட்டடான கொஷின் தான் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய கேள்விகள் இந்த ஏரியா வந்து கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி தமிழ் ஷீட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஷீட் ஒரு பேஜ் தான். நான் உங்களுக்கு வந்து அந்த டெலிகிராம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப். ஸோ அதே மாதிரி செகண்ட் நீங்கள் அடுத்து இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஃபெடரலிசம், இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், ஆர்டிகல்ஸு, அடுத்து எலெக்ஷனு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஸோ அது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆன்டி கரப்ஷன், லோக்பால் ரிலேட்டடானது, சிவிசி, லோக் ஆயுக்தா, இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சிட்டிசன்ஷிப் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். சரிங்களா? எது அதிகமான வெயிட்டேஜ், எது செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, மூணாவது அட்லீஸ்ட் ஒரு டைமாவது ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ அட்டார்னி ஜெனரல், சிஏஜி, ரூல் ஆஃப் லா, அஃபீஷியல் லாங்குவேஜ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், ப்ரெஷர் குரூப்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதிகமான கேள்விகள் ஒரு எக்ஸாம்ஸில் கேட்கலாம், ஒரு எக்ஸாம்ஸில் கேட்காம விடுறாங்க. அப்படிப்பட்ட கொஸ்டின். ஆனால் முன்னாடி பார்த்தது எல்லாமே அடிக்கடி தேர்வுகளில் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் டைமாவது நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் மெமரைஸ், கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அமெண்ட்மெண்ட்ஸ், அதுலேயும் முக்கியமாக இதில் இருக்கக்கூடியது 42nd இருக்கட்டும், 44th, 73rd, 74th, 86, 97,
101, 103, 61 இது எல்லாமே ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டது. இதை தெரியாமல் நீங்கள் எந்த எக்ஸாமும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் நீங்கள் சில இது இன்னும் இதில் தவிர்த்து நிறைய இருக்கு. பட் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டீடைல்டாகவே நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா இது முக்கியமான பகுதி அப்படிங்கிறனால அதை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது 226 and 32 ரொம்ப முக்கியம், நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அது இல்லாமல் இன்னும் சில ஆர்டிகல்ஸ்லாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அடிக்கடி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். சரிங்களா? அதனால் இதையுமே கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டி ஃபார்மேட். கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப். அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப், அது கூட்டுற காரணம், ஸ்டேட்மெண்ட் டைப் அசெஷன் அது இருக்குது, அசெஷன் ரீசன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப அதிகமான கேள்விகளாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ டைரக்ட் ஒன்லைன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து குறைந்துக்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ அதனால் வெறும் ஒன்லைனாக படித்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் வேண்டாம். எல்லா எக்ஸாம்ஸ் ஓவரால் கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை வந்து கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி நாட் கரெக்ட்லி மேட்ச், இந்த வார்த்தைகள் எக்ஸப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டிகல் கொடுக்கலாம், ஷெட்யூல் கண்டென்ட் கொடுக்குறாங்க, கமிட்டி சேர்மன் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குற விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து கமிட்டிஸ் நம்ம முதலே சொன்னது தான். ஸோ பல்வந்த் ராய் மேத்தாவாக இருக்கட்டும், அசோக் மேத்தா, LM சிங்வி, ஓகே, இது எல்லாமே முக்கியம். GVK ராவ் கமிட்டி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், சர்க்காரியா, பூஞ்ச், ராஜ் மன்னார். ஸோ இந்த கமிட்டிஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமானது கமிட்டிஸ். அப்புறம் முக்கியமான வழக்குகள் நீங்கள் தனித்தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் கேசவானந்த வழக்கு, கோலக்நாத், மினர்வா மில்ஸ், மேனகா காந்தி, SR பொம்மை, இந்திரா சகானி, AK கோபாலன், பெருபாரி வழக்கு. ஸோ இது எல்லாமே முக்கியமான வழக்குகள். அதையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணணும். கவர் பண்ணல அப்படின்னா இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சரி. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ராப் அலர்ட்ஸ். எங்கே வந்து மார்க் வந்து போகும் அப்படின்னா சில பேர் கன்ஃபியூஸ் 42nd 44th வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, எது ஆட் பண்ணியிருக்காங்க எது ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், DPSP வந்து ஜஸ்டிசபிள் வர்சஸ் என்ஃபோர்ஸபிள், இந்த கூற்று காரணங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தவங்களை அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதே மாதிரி எமர்ஜென்சி 243 சீரியஸ் இதெல்லாம் நாட் கரெக்ட்லி மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபேக்ட்ஸ், ரிப்பீட்டட் ஃபேக்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் TNPSC நிறைய வாட்டி திரும்ப டெஸ்ட்ல ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணதுலேருந்து மினி கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து திரும்ப வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரிப்பீட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் ஏரியா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பிளானை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல வந்து ரொம்ப முக்கியமானது இந்த Tier 1 அப்படிங்கிறதுல வந்து நான் சொல்லியிருந்தேன். Tier 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லெஸ் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதும் தெரியும். ஓகே, இதுக்குன்னே நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டாபிக் வைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு GSக்கு தனியாக இருக்குது, தமிழுக்கு தனியாக இருக்குது. ஸோ GS போர்ஷன் மெயினாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த 100 கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். இது இல்லாமல் தனியாக மாடல் கொஸ்டின்ஸ் எடுத்ததும் இருக்குது. ஸோ உங்களுக்கு PYQ பேஸ்டு டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், மாடல் டெஸ்ட் வேணும், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரியஸ். GS PYQ அண்ட் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 499 இருக்கும். ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். நோ லிமிட், வேலிடிட்டிலாம் எதுவும் லிமிட் இல்லை, அன்லிமிட்டட் வேலிடிட்டியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதோட தமிழ் வெர்ஷன்
தமிழ் பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.